ஹோர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டதனால் உலகத்தில் இருக்கிற பல்வேறுபட்ட நாடுகளுக்கு பொருளாதார நெருக்கடி என்றது ஏற்பட்டது. பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட பிரதான காரணம் கனிய வர்த்தகம் என்றது சரியான முறையில் அந்த வர்த்தகம் என்றது இடம்பெறாமை. அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் இந்த 3 நாடுகளுக்கு இடையில் ஏற்பட்ட மத்தியர்களுக்கு முரண்பாடு, பதற்றம் காரணமாக, யுத்தம் காரணமாகத்தான் எங்கட நாட்டில் இலங்கையிலையும் பெட்ரோலியம் இந்த பிரைஸ் என்றது அதிகரிக்கப்பட்டது. அப்போ நாங்கள் 293 இருந்த பெட்ரோல், அதே மாதிரி 289 மாதிரி இருந்த டீசல் என்றது இன்றைக்கி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 400 மேற்பட்ட ப்ரைஸில் தான் காணப்படும். அதனால இலங்கையில் சாமான்களோட விலை, பொருட்களோட விலை என்றது அதிகரிக்கப்பட்டது, வாழ்க்கை செலவு அதிகரிக்கப்பட்டது, மக்களுக்கு டென்ஷன், அதே மாதிரி ஸ்ட்ரெஸ், அழுத்தம் என்றது கூடின. அதே மாதிரி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பணவீக்கம் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டது. இது இலங்கைக்கு மாத்திரமல்ல, இந்தியாவுக்கு, பாகிஸ்தானுக்கு, பங்களாதேஷ், அதே மாதிரி மத்திய கிழக்கு நாடுகளுக்கு, ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு, ஐரோப்பா நாடுகளுக்குன்னு சொல்லி பொதுவான பிரச்சனையாக இருக்குது. எங்களோட நாட்டில் இருக்கிற ஒரு எதிர்கட்சி தலைவர் பேர் சஜித் பிரேமதாஸ், சரி, சஜபே தலைவர்னு சொல்லப்படுற சஜித் பிரேமதாஸ். இவர் பூனை கதை சொல்லுவார், யானை கதை சொல்லுவார், இப்படி பல்வேறுபட்ட கதைகளை சொல்லுவார். இவர் வாயை திறந்துன்னு சொன்னால் மக்கள்கிட்ட இருக்கிற ஓட்டெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு வார். அதுக்கு நல்ல உதாரணம் தான் 2019 எடுத்த வாக்காளர் கொடுத்த அந்த சந்தை ஓட்டை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 2024 குறையுது. அப்போ இன்னமும் இவரோட வாயை மூடிக்கொண்டு நிற்கிற இல்லை, இவர் வாயை திறக்க அந்த சம்மரிங் கதை மாதிரி வாயை திறந்த உடனே அவரோட வாக்குகள் என்றதே அப்படியே குறைஞ்சிக்கொண்டு வர. அப்போ இவர் அந்த சென்ஸ்ன்னு நாங்கள் சொல்கிறோம், இல்லாட்டி லொஜிக்னு நாங்கள் சொல்கிறோம், இல்லாட்டி பகுத்தறிவுன்னு சொல்கிறோம், அப்படி பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. யாரோ ஐடியா கொடுக்குறாங்க, ஆனால் சரி வருது இல்லை. இவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இப்போ உலக சந்தையில் பெட்ரோலியம் ப்ரைஸ்ன்றது குறைஞ்சிருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அமெரிக்காவும் ஈரானும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாடிடப்பட்டிருக்கிறனால, ஹோர்முஸ் ஜலசந்தி திறக்கப்பட்டிருப்பதனால நாளைக்கு இலங்கைக்கு கப்பல் வருமா? நாளைக்கு என்ன கப்பல் வர மாதிரி தான் இவர்கிட்ட கதை. நாளைக்கு வராது, கிட்டத்தட்ட 3 மாதங்கள் இருக்கும். ஆல்ரெடி நான் இவங்க ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதுக்கு ஒரு ப்ரைஸ் சல்லியை கெட்டியிருப்பாங்க. அதனால அந்த ப்ரைஸுக்கு தான் எங்களோட நாட்டில் கொடுக்கலாம். ஆகவே எங்களோட நாட்டில் இந்த ஒரு சரி நிலைமை, அதாவது முன்பிருந்த நிலைமைக்கு மாறும்னு சொன்னால் ஒரு குறைஞ்சது 1 மாதம், 2 மாதம், 3 மாதம் போகும். இதை விளங்கி கொள்ள முடியாத எதிர்கட்சி தலைவர்கள், பையோக்கள் சார்ந்த ஆசான்கள், இந்த சாமர சம்பத் மாதிரி ஆட்கள், இந்த அங்கே ஒரு வீடு இருக்கு, இங்கே ஒரு வீடு இருக்குன்னு சும்மா கதையை சொன்னதுக்கு வேலையில் என்ன செய்ய வேணும்? அப்படி லால்காந்த கிட்ட ஒரு வீடு இருக்குதா, சொத்து இருக்குதா, அப்படியான தகவல்களை பற்றி என்ன செய்ய வேணும்? அதுக்கான சட்ட திட்டங்கள் இருக்குது, இல்லாட்டி சட்ட நிறுவனங்கள் இருக்குது, அதில் பற்றி முறையீடு செஞ்சு நீதி தீர்ப்புகளின் ஊடாக அவங்கள உள்ளுக்கு போட வேணும். அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்க வேணும். முன்னுக்கு ஹிருட மைக்குக்கு முன்னுக்கும், இல்லாட்டி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் தெரனோட மைக்குக்கு முன்னுக்கும் கத்துரு, அங்கே வீடு இருக்குது, அங்கே சம்மரின் இருக்குது, அங்கே ஃப்ளைட் இருக்குது, கப்பல் இருக்குன்னு சொல்லி வேலை இல்லை. அதனால அதுக்கான தகுந்த செயற்பாடுகளை செய்ய வேணும். இதுக்கு இருந்த அரசாங்கத்தில் நீலையும் பச்சையுமா இருக்கும் பொழுது அனுரவங்க கத்தின இல்லது ஜேபி கத்தினு சொன்னால் இவங்க சொல்கிறது அந்த காலத்தில் செய்யலை. என்ன 2 சைட்லையும் கல்லவங்க தானே இருந்தேன். இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சட்டம் தன் கடமையை செய்கிறதுக்கு அதுக்கான நிறுவனங்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்குது, அதிகாரிகளுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்குது. ஆகவே நாங்கள் முறையீடு செஞ்சோம்னு சொன்னால் 100க்கு 100 இல்லாட்டின்னு கிட்டத்தட்ட 160, 70, 80% சரியாக நடக்கலும், அதுக்கான தீர்ப்புகள் வரையலும். அதனால பயமில்லாமல் போய்த்து என்ன செய்யுங்க, வஞ்சா களவெடுத்திருந்தா, ஊழல் செஞ்சிருந்தேன்னு சொன்னால், வேற என்ன சரி செஞ்சிருந்தேன்னு சொன்னால் அங்கே போய்த்து முறையீடு செஞ்சு அதுக்கான நீதி தீர்ப்புகளை எடுத்து அவங்க உள்ளுக்கு போடுற வேலையை செய்யலாம். இது பையோ விலையும் கொண்டா சரி. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.